الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மனிதர்களுடைய முழு வாழ்வினையும் மனிதர்களுடைய முழு வாழ்வியல் பகுதிகளையும் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில், குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில் மூன்று அடிப்படையான வாழ்வியல் பகுதிகளாக, மூன்று அடிப்படையான கட்டங்களாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி ஹயாத்து துன்யா, ஒரு மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் பல இடங்களில் உலக வாழ்வை பற்றி நம்மவர்களுக்கு வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் பல இடங்களில் உலக வாழ்வின் அற்பத்தனத்தை பற்றி நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வலம் யுரித் இல்லல் ஹயாத்தத் துன்யா மதாஉல் ஹயாத்தித் துன்யா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல வசனங்களில் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இரண்டாவது பகுதி அது ஹயாத்துல் ஆஹிரா என்பதாக அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய மறு உலகத்தினுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கை. இது ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய மகா பெரிய நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய முஃமினுடைய அகீதாவோடு, கோட்பாடோடு தொடர்பான மகா பெரிய பகுதியாக இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது.
ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ர் خيره وشره من الله تعالى. இது ஒரு முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய நம்பிக்கையோடு சார்ந்த விடயங்கள். கண்ணியமானவர்களே, நம்மில் யாரும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை கண்ணால் பார்த்தது கிடையாது. ஆனால் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் தஆலாவை நாம் நம்பி வாழ்கிறோம். நம்மில் எந்த மனிதர்களும் மலக்குமார்களை கண்ணால் பார்த்தது கிடையாது. ஜிப்ரீலை கண்ணால் பார்த்தது கிடையாது. மீகாயிலை கண்ணால் பார்த்தது கிடையாது. அஸ்ராயிலை கண்ணால் பார்த்தது கிடையாது. ரகீப் அத்தீதை கண்ணால் பார்த்தது கிடையாது. ஆமன்து பில் மலாயிகா, மலக்குமார்களை நாம் நம்பி வாழ்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்மில் முஸ்லிம்கள் குர்ஆன் இறங்குவதை நேரடியாக பார்த்தது கிடையாது. பரிசுத்த வேத புத்தகங்கள் இந்த உலகத்தில் இறக்கப்பட்டதை நம்மில் அதிகமானவர்கள் யாரும் கண்டது கிடையாது. கண்ணியமானவர்களே, குர்ஆனை வேத புத்தகங்களை நாம் நம்பி வாழ்கிறோம். இதே வரிசையில் இதே தோரணையில் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு ஆகிரத்தினுடைய மறு உலகத்தினுடைய வாழ்க்கை என்ற ஒரு பகுதியை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். மாற்று மத சகோதரர்கள் அவர்கள் மறு உலகத்தை நம்ப மாட்டாங்க, மறுபிறவியை நம்பி வாழ்வார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் ஆகிரத்துடைய நாளை நம்பி வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்றாவது பகுதி, கண்ணியமானவர்களே, அது உலகத்தினுடைய வாழ்க்கையும் கிடையாது, ஆகிரத்துடைய வாழ்க்கையும் கிடையாது. இரண்டுக்கும் மத்தியில் காணப்படக்கூடிய ஹயாத்துல் பர்ஸக் என்றும் அழைக்கப்படக்கூடிய வாழ்க்கை குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். وَمِنْ وَرَائِهِمْ بَرْزَخٌ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ. எப்பொழுது ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் ரூஹ் கைப்பற்றப்படுகிறதோ அவனுடைய பர்ஸக்குடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, அவன் கபரில் அடக்கப்பட்டாலும் சரி, அடக்கப்படாவிட்டாலும் சரி, அவனுடைய உடல் கிரிமினேட் பண்ணப்பட்டு விட்டது. உடலுடைய எந்த பாகத்தினுடைய அடையாளமும் கிடையாது, சாம்பலாக்கப்பட்டு விட்டது. அவனுக்கும் பர்ஸக் இருக்கிறது. ஒரு மனிதன் கடலில் மூழ்கி விட்டான், உடலில் எந்த பகுதியும் அங்கங்களும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை, அவனுக்கும் பர்ஸக் இருக்கிறது. ஐவாய் மிருகங்கள், ஒரு மிருகம் ஒரு மனிதனை கதறி ஒரு மனிதனை கடித்து குதறிவிட்டது, உடலில் ஒரு பாகம் கூட கிடைக்கவில்லை, அவனுக்கும் பர்ஸக்குடைய வாழ்க்கை இருக்கிறது. கண்ணியமார்களே, எனவே குர்ஆனும் ஹதீஸும் மனிதர்களுடைய வாழ்க்கையை தெள்ள தெளிவாக மூன்று கட்டங்களாக, மூன்று வாழ்வியல் பகுதிகளாக நம்மவர்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மூன்று பகுதிகளிலையும் சுப்ஹானல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்வை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய வாழ்வில் அனுபவம் நம்மவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பர்ஸக்குடைய அனுபவம் நம்மில் யாருக்கும் கிடையாது, ஆகிரத்துடைய அனுபவம் நம்மில் யாருக்கும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் ஆகிரத்தினுடைய வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்யும் பொழுது, ஆகிரத்துடைய வாழ்க்கையோடு நாம் கம்பேர் பண்ணும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கைய ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாக நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக ஷார்ட்டான லைஃப் பீரியட். அதே போல் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை அவன் பர்ஸக்குடைய வாழ்க்கையோடு கபருடைய வாழ்க்கையோடு ஒப்பீட்டு செய்ய பார்க்கும் பொழுதும், அந்த சந்தர்ப்பத்திலையும் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஆக குறுகிய கால வாழ்க்கையாக கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கை என்பது அது எண்ட்லெஸ்ஸான லைஃப், முடிவே இல்லாத வாழ்க்கை. பர்ஸக்குடைய வாழ்க்கை என்பது, கபருடைய வாழ்க்கை என்பது, அன்பு நபியவர்களும் சஹாபாக்களும் 1400 வருடங்களாக கபருடைய வாழ்க்கையில் பர்ஸக்குடைய வாழ்க்கை இருக்கிறார்கள்.
நபிமார்கள் ரசூலுமார்கள் ஆயிரம் வருடங்களாக கபருடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பர்சகுடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உண்மையில் பல மிம்பர் மேடைகளில் நாம் செய்மடுத்திருக்கிறோம், பல ஹுதுபாக்களில் நாம் செய்மடுத்திருக்கிறோம், பல உபதேசங்களில் நசீஹத்துகளில் நாம் செய்மடுத்திருக்கிறோம். அன்பு நபியினுடைய அழகிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நசாயில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உம்மத்தாளர்களுடைய ஆயுட்காலத்தை நபி அவர்கள் தீர்மானம் செய்து கூறினார்கள். இந்த உலகத்தில் எந்த நபிமார்களும் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு தெள்ள தெளிவாக கூறாத ஒரு விடயத்தை அன்பு நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு தெள்ள தெளிவாக முன்வைத்தார்கள். பல ஹுதுபாக்களை நாம் கேட்டிருக்கிறோம். என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் கண்ணியமானவர்களே மா பைன 60 வ 70 வ அகல்லுஹும் மா யுஜாவிஸு ذلك வ அகல்லுஹும் மா யுஜாஸு ذلك. ரெண்டு விதமான ரிவாயத்துகள். என்னுடைய உம்மத்தாளர்களுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். ஹயாத்து துன்யாவினுடைய இந்த உலகத்தினுடைய லைஃப் பீரியட் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். என்னுடைய உம்மத்தாளர்களில் 60ஐ கடந்து செல்லக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருப்பார்கள், அல்லது 70ஐ கடந்து செல்லக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ் அல்லாஹ் தஆலா அன்பு நபியுடைய நாவினால் வெளிப்பட செய்தான். ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஹதீஸ். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ் தஆலா ஆச்சரியம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வாறு தெளிவாக தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு முன்வைத்தார்களோ, அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸை அன்பு நபியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அமுல்படுத்தி காட்டினான். உலமாக்களிடம் கேளுங்கள் கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹுடைய மரணம் ஏற்பட்டது 40 அல்ல, 80ஐ கடந்து அல்ல, 70ஐ கடந்து அல்ல. ஸஹீஹ் புகாரியுடைய தெளிவான ஹதீஸ். இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ் தஆலா அன்பு நபியுடைய மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் 63 வயதில். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். உண்மையில் இந்த ஹதீஸோடு இணைத்து அடுத்த பகுதியாக இந்த ஹதீஸுடைய தொடர் என்ன தெரியுமா? எனக்கு இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பல மிம்பர் மேடைகளில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அன்பு நபி அவர்களுக்கு 63 வயதில் அல்லாஹ் மௌத்த கொடுத்தது மாதிரி அதே 63 வயதில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மௌத்த கொடுத்தான். அதே 63 வயதில் தான் அலி இப்னு அபீ தாலிபுக்கும் அல்லாஹ் மௌத்த கொடுத்தான். கண்ணியமானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இதே போல் மிம்பர் மேடையில் இருந்து கொண்டு ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹுத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது கூறினார்கள், சஹாபாக்களே, என்னுடைய வயதில் நானும் 63ஐ அடைந்து விட்டேன். தற்பொழுது நான் 63வது வயதை அடைந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா இதே 63 வயதில் தான் அன்பு நபியுடைய ரூஹை எடுத்தான். இதே 63 வயதில் தான் அல்லாஹ் அபூபக்கருடைய ரூஹை எடுத்தான். இதே 63 வயதில் தான் அல்லாஹ் உமருடைய ரூஹை எடுத்தான். இதே 63 வயதில் தான் அலி இப்னு அபீ தாலிபுடைய ரூஹை எடுத்தான். சஹாபாக்களே, நானும் இந்த 63 வயதில மௌத்தாக இருக்க நானும் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அன்பு நபியுடைய மரணத்தை விரும்பியிருக்கிறார்கள், அன்பு நபியுடைய வஃபாத்தை விரும்பியிருக்கிறார்கள். நான் ஒரு ஜனாசாக்கு போயிருக்கும் பொழுது அந்த ஜனாசா புத்தள பிரதேசத்தில் முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மையத்தினுடைய ஜனாசாவினுடைய மகன் வந்து பேச சொன்னார், ஹசரத், என்னுடைய தந்தை இருக்கிறார், ஜனாசாவாக முன்னால் இருக்கிறார், அல்லாஹ் அவரை கபூல் செய்யணும். உண்மையில் எங்களுக்கு தெரிந்த காலத்திலிருந்து அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தருணத்திலிருந்து
எப்பொழுதும் என்னுடைய அன்புக்குரிய தந்தை செய்து வந்த துஆ, இறைவா எனக்கு உடலில் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாய், ஆனால் என்னுடைய மரணத்தை அன்பு நபியுடைய 63வது வயது அல்லாஹ் நீ மரணத்தை எடுத்தாய், அதே போன்று என்னுடைய மௌத்தையும் நீ 63வது வயது எனக்கு கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னாரு, இப்பொழுது என்னுடைய தந்தை ஜனாசாவாக இருக்கிறார், 63 வயது என்று. கண்ணியமானவர்களே, உண்மையில் இன்று நாம் மௌத்தை பற்றி பேசுவதற்கு நாம் தயக்கத்தில் இருக்கிறோம். மரணத்தை பற்றி பேசுவதற்கு நாங்கள் பேனிக் ஆகிறோம். ஏனென்றா இன்றைக்கு அப்படியான சிஸ்டம் என்று இரவு நேரம் இருக்கும். நான் பல மிம்பர்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் அவர்கள் உறக்கத்தில் இருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், தன்னுடைய அடிமையை எழுப்பாட்டினார்கள். அபு மோய்ஹிபா ரலியல்லாஹு அன்ஹு, யா அபா மோய்ஹிபா எழுந்திருங்கள், யா ரசூலல்லாஹ் இந்த இரவு நேரத்தில் நடுநிசையில் என்னை எழுப்பாட்டுகிறீர்கள், என்ன காரணம்? சொன்னாங்க, நான் ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. உமிர்து அன் அஸ்தக்ஃபிர லி அஹ்லில் பக்கீ, நான் தனியாக அந்த இடத்திற்கு போவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அபு மொய்ஹிபா, உங்களையும் இந்த நடுநிசையில் அழைத்து செல்வதற்கு விரும்புகிறேன். உடனடியாக அன்பு நபியுடைய வேண்டுதலுக்கு இணங்க அபு மொய்ஹிபா ரலியல்லாஹு அவர்களும் இரவு நடுநிசை ரசூலுல்லாஹ்வுடன் பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். உண்மையில் நாங்கள் பகல் பொழுது கூட மக்பராவின் பக்கம் நாங்கள் செல்ல மாட்டோம். ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். இரவு பொழுது அந்த பக்கம் கூட நாம் செல்ல மாட்டோம். ஆரம்ப காலங்களில் மக்பராக்கள் என்பது இருளாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு மொய்ஹிபா ரலியல்லாஹு அன்ஹுவோட புறப்பட்டு ஜன்னத்துல் பக்கீல சலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க அங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் திடீரென்று நபி அவர்கள் யா அபா மொய்ஹிபா என்று சத்தமிட்டார்கள். தூரத்தில் இருந்து கொண்டிருந்த அபு மொய்ஹிபா ரலியல்லாஹு அன்ஹு விரைந்து வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், ஏன் என்னை அழைத்தீர்கள்? அபு மொய்ஹிபா, இந்த இடத்தில், இந்த சந்தர்ப்பத்தில், இந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு 2 விதமான தேர்வுகளை, 2 விதமான ஆப்ஷன்கள் அல்லாஹ் கொடுத்து விட்டான். என்ன யா ரசூலுல்லாஹ்? அபு மொய்ஹிபா, لقد أوتيت مفاتيح خزائن الدنيا والخلد فيها ثم الجنة. இந்த உலகத்தினுடைய இறுதி முடிவு வரைக்கும், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய கடைசி குழந்தை வரைக்கும் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கலாம். எனக்கு மௌத்து கிடையாது, எனக்கு மரணம் கிடையாது. அல்லாஹ் அப்படியான ஒரு தேர்வு எனக்கு கொடுத்து விட்டான். இரண்டாவது என்ன யா ரசூலல்லாஹ்? என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது, என்னுடைய மௌத்தினுடைய நேரம் நெருங்கிவிட்டது. அல்லாஹ் தஆலா என்னிடம் பெர்மிஷன் கேட்கிறான், என்னிடம் அனுமதி கேட்கிறான். யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய அஜல் நெருங்கிவிட்டது, உங்களுடைய ரூஹை நான் எடுக்கவா வேணாதா? உலகத்தில் நபிமார்கள் என்ற பகுதியினருக்கு மாத்திரம் அவர்களுடைய அஜல் நெருங்கிவிட்டால் 60ஆக இருக்கலாம், 70ஆக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம். ஏ நபியே, உங்களுடைய அஜல் நெருங்கிவிட்டது, நீங்கள் மரணிப்பதற்கு விரும்புகிறீர்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாய் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அஜலை பிற்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அபூ முய்ஹிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க முதலாவது தேர்வை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இறுதி தருணம் வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அன்பு நபி அவர்கள் கூறினார்கள், அபூ முய்ஹிபா, நான் என்னுடைய மரணத்தை தேர்வு செய்து கொண்டேன், நான் என்னுடைய மௌத்தை தேர்வு செய்து கொண்டேன். கண்ணியமானவர்களே, வரலாற்றினுடைய பார்வையில 63 வயதும் 4 தினங்களும் அல்லாஹ் தஆலா அன்பு நபியுடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் அல்லாஹ் எடுத்தான். இந்த இடத்துல நாங்க ஒரு விடயத்தை விளங்கணும். உண்மையில் கண்ணியமானவர்களே, நாங்க பயான்களை செய்யும் எடுக்கிறோம், நசீகத்துகளை செய்யும் எடுக்கிறோம்.
நம்முடைய உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரியாலிட்டியை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹயாத்துல் துன்யா என்றால் என்ன, ஹயாத்துல் பர்ஸக் என்றால் என்ன, ஹயாத்துல் ஆஹிரா என்றால் என்ன, இந்த வாழ்க்கை பகுதிகளுக்கு மத்தியில் வித்தியாசம் என்ன என்ற தெளிவு இல்லாமல் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருட வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் கொடுத்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1250 வருடங்களுக்கு மேல் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 850 வருடங்களுக்கு மேல் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் 450 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 200 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 130 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 140 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுகிய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நம் பெண்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நம் வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நம் வாழ்க்கையினுடைய திசை மாறிக்கொண்டு போகிறது. நம் சிந்தனைகள் மாறிவிட்டது. எப்பொழுதும் சஹாபாக்களும் சஹாபா பெண்மணிமார்களும் எப்பொழுதும் பர்ஸகுடைய யோசனையோடு, கபருடைய வாழ்க்கையினுடைய சிந்தனையோடு, ஆகிரத்துடைய சிந்தனையோடு, அதனையும் கடந்து கண்ணியமானவர்களே மௌத்துடைய சிந்தனையோடு உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். மௌத்துடைய சிந்தனை. ரசூலுல்லாஹ்வுடைய மரணப்படுக்கை, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு சில நேரங்கள் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய 7 குழந்தைகள்ல முழு குழந்தைகளும் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு முன்னால வஃபாத் ஆகிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமாவை அழைத்தார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. காதுக்குள்ளால் ரகசியம் பேசினார்கள். இந்த ரகசியம் பேசுவதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபஸாரஹா பிஷைஇன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணீர் வடிகிறது. மறுபடியும் கூப்பிட்டாங்க. ஃபஸாரஹா பிஷைஇன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சிரித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டாங்க, வாங்க ஃபாத்திமா, நீங்க ஆரம்ப கட்டத்துல நீங்க அழுதீங்க, அழுத காரணம் என்ன? இரண்டாவது கட்டம் நீங்கள் சிரித்தீர்கள், சிரித்த காரணம் என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா, என்னுடைய அன்புக்குரிய தந்தை அவருடைய மரணத்தினுடைய செய்தியை முன்வைத்தார். அது என்னுடைய கல்பு தாங்க முடியாமல் நான் அழுது விட்டேன். ஃபாத்திமா, அழுதது ஒரு பக்கம் வையுங்கள், நீங்கள் அந்த தருணத்தில் ஏன் சிரித்தீர்கள்? என்னை அழைத்து என்னுடைய தந்தை கூறினார், ஃபாத்திமா, என்னுடைய மரணத்துக்கு பின்பு, என்னுடைய மௌத்துக்கு பின்பு என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய உறவுகளில் முதலாவதாக மரணம் ஏற்படக்கூடிய நபர், மரணத்தை தழுவக்கூடிய பெண் நீயாகத்தான் இருப்பாய். நான் மௌத்தாகி சில காலங்கள் கடக்காது, உனக்கு மௌத்து வந்துவிடும். அவ்வளவு அஹ்லின் யத்பஉ. கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய மௌத்தை நினைத்து நான் சந்தோஷம் அடைந்தேன். என்னுடைய மௌத்தை நினைத்து நான் சந்தோஷம் அடைந்தேன். வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, 6 மாதங்கள் கூட கடக்கவில்லை, ஃபாத்திமாவுடைய மரணம் ஏற்பட்டுவிட்டது. கண்ணியமானவர்களே, அனைத்து விதமான சந்தர்ப்பங்களையும் சஹாபாக்கள் தங்களை மரணத்துக்காக வேண்டி தயார்படுத்தியிருந்தார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதை நம் பெண்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அன்பு நபியவர்களுக்கு மரணம் ஏற்படும் பொழுதோ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஆக சிறிய வயது பெண்ணாக இருந்தவள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வெறுமனே ஆயிஷாவுக்கு 18 வயது. நம் சமூகத்தில் நாம் நம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு 18 வயது 19 வயது கடக்கும் பொழுது, அதையும் தாண்டி 20 22 வயது கடக்கும் பொழுது தான் திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பம் செய்யும். ரசூலுல்லாஹ் அவங்க மௌத்தாகும் பொழுது ஆயிஷாவுக்கு 18. கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னால எந்த ஆண் மகனையும்
ஆயிஷாவுக்கு திருமணம் முடிக்க முடியாது. ஏனென்றா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க உம்முல் முஃமினாக ஆகிட்டாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹுடைய ஜனாஸா அடக்கப்படுகிறது. அந்த ரௌதா ஷரீஃப் ஆயிஷா சொன்னாங்க, வாங்க, இந்த இடத்துல அன்பு நபியுடைய ஜனாஸா அடக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த இடம் எனக்குரியது என்று சொன்னாங்க. 18 வயதில் தன்னுடைய கபரிஸ்தானத்தை தீர்மானம் செய்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 18 வயதில் நம் சிந்தனைகள் எல்லாம் மாறிவிட்டது, பாவங்கள் அதிகரித்து விட்டது. கண்ணியமானவர்களே, உண்மையிலே ஒரு அழகான உதாரணம் கூற முடியும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் ஒரு கூலி வீட்டில் இருக்கிறார். சொந்த வீடு கிடையாது. நீண்ட காலம் அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் நிரந்தரமான ஒரு சொந்த வீட்டை நான் கட்டிக்கொள்ள வேண்டும். அது என்னுடைய சொந்த வீடு இல்லை. நான் பல லட்சங்கள் செலவழித்தாலும் என்னுடைய சொந்த வீடு கிடையாது. வீட்டினுடைய ஓனர் எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எழுந்திருங்கள் என்பதாக கூறுவார் என்று தெரியாது. சொந்த வீடு எனக்கு தேவை. கண்ணியமானவர்களே, அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள், வாலிபர்களே புரிந்து கொள்ளுங்கள், உடலில் ஆரோக்கியம் இருக்கக்கூடியவர்களே புரிந்து கொள்ளுங்கள், பணத்தையும் வசதி வாய்ப்பையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது இது நாம் இருக்கக்கூடிய கூலி வீட்டை போன்று. எந்த தருணத்தில் வீட்டினுடைய உரிமையாளர் எழுந்திருங்கள் என்று கூறுவார் என்று எங்களுக்கு தெரியாது. வலிக்குள்ளி உம்மத்தின் அஜல். 30 வயதா என்று எங்களுக்கு கூற முடியாது, 40 வயதா என்று கூற முடியாது, 50 வயதா என்று கூற முடியாது, 60 வயதா என்று கூற முடியாது, 70 வயதா என்று கூற முடியாது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய சில ஜனாசாக்கள் 39 வயது ஒரு பெண், 4 குழந்தைகள், 3 குழந்தைகளும் மதரசாவில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் சிறிய குழந்தையுடன் இருந்து கொண்டிருக்கிறார். அன்றைய தினம் கணவரும் வீட்டில் கிடையாது. தஹஜ்ஜுடைய நேரம் எழுப்பி தஹஜ்ஜுத் தொழுதுட்டு குர்ஆனை ஓதிக்கொண்ட நிலைமையில, குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவள் வாஷ்ரூமுடைய தேவை ஏற்படும் பொழுது குர்ஆனை முஸல்லால வச்சுட்டு அப்படியே போய் வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல விழுகிறாள் அந்த பெண். அந்த பெண்ணுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, காலை நேரம் அடைந்தும் கூட அந்த பெண்ணுடைய மரண செய்தி யாருக்கும் தெரியாது. வீட்டுக்குள்ளால் இருந்து இரத்தங்கள் கசிந்து கதவை அடியை தாண்டி செல்கிறது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யோசிச்சாங்க, அதுக்கு பின்னால தான் என்னமோ நடந்திருக்குது. சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய மரணம். பல மணித்தியாலங்கள் அந்த குழந்தை அழுது கொண்டிருந்திருக்கிறது, சிறிய குழந்தை. இன்னைக்கு மௌத் என்றது எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை தயார்படுத்தக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். நம் இபாதத்துகளை சீராக்க வேண்டும், நம் தொழுகைகளை சீராக்க வேண்டும், நம் ஜகாத்தை சீராக்க வேண்டும், நம் தொழிலில் சம்பாத்தியத்தில் ஹலால் ஹராமுடைய பகுதியை சீராக்க வேண்டும். இன்றைக்கு பர்சனலாக எத்தனையோ பேருடைய ஹலால் ஹராமுடைய பகுதி பயங்கரமாக மாறிவிட்டது. வியாபாரத்தின் தொழில் ஹலால் ஹராமுடைய பகுதி பேணப்படுவதே கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறுகிய நேரத்தில் இருக்கிறதுனால நான் கடைசியாக ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்றேன். ரசூலுல்லாஹ் அவங்க சஹாபாக்களும் ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அன்சாரி சஹாபியுடைய ஜனாசா சுமந்து கொண்டு போய் கபரடிக்கு போகும் பொழுது கபருடைய வேலைகள் பூர்த்தியாகவில்லை. சஹாபாக்கள் கபரை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு நபி அவர்கள் கூறினார்கள், ஜனாசாவை பக்கத்தில் வையுங்கள். கண்ணியமானவர்களே, ஜனாசா பக்கத்தில் வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கபரடிக்கு பக்கத்தில் அமர்ந்து விட்டார்கள். அமர்ந்த ரசூலுல்லாஹ்
அந்த இடத்தில் இருந்த சிறியொரு கம்பு குச்சியை எடுத்து பூமியில் அந்த கம்பு குச்சியை தோண்ட ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், நம் தலைகளுக்கு மேல் பறவைகள் அமர்ந்திருந்தால் எவ்வாறு நாம் அசையாமல் இருப்போமோ அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய அசைவை பார்த்து கொண்டிருந்தோம். நாம் யாரும் எந்த அசைவை ஏற்படுத்தவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு தன்னுடைய தலையை உயர்த்தினாங்க. உயர்த்தி ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களே, நாம் ஒரு ஜனாசாவோடு இந்த இடத்தில் இருக்கிறோம், கபரடிக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர். உங்களுடைய வாழ்க்கையில் கபரினுடைய வேதனையை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த முஸ்லிமான மனிதன் முஃமினாக ஈமானோடு அவனுடைய கடைசி தருணத்தை அடைகிறான், தொழுகையோடு, நோன்போடு, ஜகாத்தோடு, ஹஜ்ஜோடு, அஹ்லாக்குடைய பகுதியை பேணி யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். இன்றைக்கு சமூகத்தில் நாங்க சில மக்கள் இருக்கிறாங்க, 5 நேரம் தொழுது தங்களுடைய நெற்றிகள் கருத்து போயிருக்கிறது, ஆனா அஹ்லாக்குடைய பகுதி பூஜ்ஜியமாக இருக்கிறது. பக்கத்து வீட்டாளர்களோடு பேசி எவ்வளவு காலம், சொந்த தாயோடு கதைத்து எவ்வளவு காலம், சொந்த சகோதரர்களோடு பேசி எவ்வளவு காலம். அஹ்லாக்குடைய பகுதி இன்றைக்கு சமூகத்தில் நம் முஸ்லிம்களுக்கு மத்தியில், ஆனா சமூகத்தில் அவர் பெரிய ஒரு இடத்துல இருப்பாரு. சொன்னாங்க, எந்த மனிதன் சிறந்த ஒரு முஸ்லிமாக முஃமினாக தன்னுடைய கடைசி தருணத்தை அடைகிறானோ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துடைய மலக்குமார்களை அனுப்புவான். அந்த மலக்குமார்கள் வரும் பொழுது அவருடைய முகங்களை பற்றி ரசூலுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், பீல் வுஜூஹு கஅன்னஹும் ஷம்ஸ், சூரிய வெளிச்சத்துடைய பிரகாசத்தை போன்று. அந்த மனிதனுக்கு பக்கத்தில் மலக்குமார்கள் வந்து அமருவார்கள். அவன் தலையை உயர்த்தி பார்ப்பான். கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரங்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அமர்ந்திருப்பார்கள். அவனுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. கண்ணியமானவர்களே, 10 மணிக்கு அவனுடைய ஜனாசா, அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படணும் என்றா, இரவு 12 மணிக்கு அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படணும் என்றா, 5 மணிக்கு அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படணும் என்றா, அந்த தருணத்தில் தான் மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் தருவார்கள். ஒரு செகண்ட் முன்னால் ஆகாது, ஒரு செகண்ட் பின்னால் போகாது. வலிக்குல்லி உம்மத்தின் அஜல் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். 50 வயது என்றால் 50 வயது, 60 வயது என்றால் 60 வயது, 90 வயது என்றால் 90 வயது, 10 மணி என்றால் 10 மணி. அந்த தருணத்தில் உடனடியாக ஒரு செகண்ட் கூட வீணாக போகாது. ஜனாசாவுடைய அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். கண்ணியமானவர்களே, கைப்பற்றின அடுத்த கணம் அந்த மலக்குமார்கள் சுவனத்தினுடைய கஃன் புடவைகளை கொண்டு வந்திருப்பார்கள். சுவனத்தினுடைய வாசனை திரையங்களை அள்ளிக்கொண்டு வந்திருப்பார்கள். மின் அக்ஃபானில் ஜன்னா, அவருடைய ரூஹை சுத்தப்படும், வாசனை திரவியங்களால் பூசப்படும். உடம்புக்கு அல்ல, உடலுக்கு அல்ல, பொடிக்கு அல்ல. கண்ணியமானவர்களே, உடம்பு பூமியில் இருக்கும். இந்த ஹதீஸை நான் பேசுகிறேன், என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அறிஞர்களுடைய வார்த்தைகள் அல்ல. அவனுடைய அந்த ரூஹ் ஈமானோடு தொடர்பான ரூஹாக இருந்தால் அவனுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் வேகமாக பயணம் செய்வார்கள். 1வது வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 7வது வானம் கடப்பார்கள். ஒவ்வொரு வானமும் கடக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பார்கள், யாரப்பா இந்த மனிதன்? இந்த மனிதனுடைய ரூஹ் வாசமாக இருக்கிறது, ரூஹு தய்யிப். மலக்குமார்களுக்கு பதில் கூறுவார்கள், இவர் தான் அப்துல்லா, இவருடைய வாப்பா, இவருடைய பேர் இது, இவர் உலகத்தில் சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். 7வது வானம் கடந்து, கண்ணியமானவர்களே,
அல்லாஹ் தஆலா சொல்லுவான், என்னுடைய இந்த சாலிஹான அடியானுடைய ரூஹை எடுத்து அர்ஷுக்கு கீழால் இருக்கக்கூடிய இல்லியூன் என்ற பட்டியலில் பதிவு செய்யுங்கள். கனிமார்களே, இறுதி கட்டமாக எந்த மனிதன் பாவத்தோட, கனிமார்களே, ஷிர்கோட, தொழுகை இல்லாமல், இபாதத்துகள் இல்லாமல், அந்த ஒருத்தர் சொல்றாரு, ஹஸ்ரத், எங்கட ஊர்ல 150 பேர் ஜும்மாவுடைய தொழுகை கூட இல்லாமல் இருக்கிறார்கள். வயது வந்த ஆண்கள், விபச்சாரத்துடன், ஜினாவுடன். விபச்சாரம், ஜினா என்பது என்று சமூகத்தில் ஆரம்ப காலம் பாவம் செய்தால் அந்த பாவத்தை மறைப்பார்கள். இன்று ஜினா செய்துவிட்டு, பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை புகழ்ந்து பேசக்கூடிய காலமாக மாறிவிட்டது. நாங்கள் நினைச்சு கூட பார்க்கறதுக்கு சிறிய சிறிய வயதில் உள்ளவர்கள், கண்ணியமானவர்களே, நம் வாலிபத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்களும் இப்படி செய்வாங்களா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மலக்குமார்கள் சமூகம் தருவார்கள், அவனுடைய ரூஹை எடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, எவ்வாறு எடுக்கப்படும் தெரியுமா? யுன்தஸஉ கமா யுன்தஸஉ ஸஃபூத் மின் ஸூஃபின் மப்லூல். ஒரு கம்பளி போர்வை இருக்கிறது, அந்த கம்பளி போர்வையில் தண்ணீர் போடப்பட்டிருக்கிறது. அந்த தருணத்தில் கம்பிகளை போட்டு அந்த கம்பளி போர்வையில் இழுத்து விட்டால் எவ்வாறு பிச்சு கொண்டு இழுத்து கொண்டு அது வருமோ, அதே போன்று அந்த முஷ்ரிக்கான, பாவம் செய்த காஃபிரான அல்லது தொழுகை இல்லாத மனிதனுடைய ரூஹ் கலட்டப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். ஒவ்வொரு வானங்களும் கடக்கும் பொழுது கூறுவாங்க, யாரப்பா இது? நாட்டம் அடிக்கிறது, கெட்ட ரூஹாக இருக்கிறது. இவன் உலகத்தில் இவன் முஸ்லிம் பேரை வைத்திருப்பான், பாவம் செய்திருப்பான். முஸ்லிம் பேரை வைத்திருப்பான், ஜினா செய்திருப்பான். முஸ்லிம் பேரை வைத்துக் கொண்டிருப்பான், தொழுகை இல்லாமல் இருந்திருப்பான். முஸ்லிம் பேருடன் இருந்திருப்பான், ஹலால் ஹராம் பேணாதவனாக இருந்திருப்பான். கண்ணியவான்களே, எனவே நாம் இதே மிம்பர் மேடைகள் எத்தனையோ பேர் பலவிதமான உரைகளை, குத்துபாக்களை நாம் செவிமடுத்திருக்கிறோம். நான் சுருக்கமாக கூற வரும் விடயம் என்னவென்றால், நம் உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எந்த தருணத்தில் ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது. அதற்குரிய ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, சிறு குழந்தைகள் இருந்து வயதுவர்கள் வரைக்கும். எனவே இந்த விடயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதோடு, ஊரினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. அது நிர்வாகத்தினுடைய வேண்டுதலுக்கு இணங்க, எங்களுக்கு தெரியும், சுத்தம் என்பது ஆக முக்கியமான ஒரு பகுதி. அது தன்னுடைய உடல் சுத்தமாக இருக்கலாம், வெளி சுத்தமாக இருக்கலாம். இஸ்லாம் சுத்தத்தை பற்றி பேசுவது போன்று எந்த மார்க்கமும் பேசுவது கிடையாது. உடல் சுத்தம், இடம் சுத்தம், சூழல் சுத்தம், ஆடை சுத்தம். உண்மையில் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம் வீட்டுக்குள்ளால் எவ்வாறு சுத்தம் இருக்கிறதோ அதே போல் வெளிச்சூழலும் சுத்தமாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. சில மக்கள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுத்துக்கொண்டு வந்து பாதையில போட்டு போவாங்க. சில மக்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுத்துக்கொண்டு வந்து அது ஓடக்கூடிய அல்லது தேங்கிருக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டு போயிடுவாங்க. கனிமான்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் வந்திருக்கிறது. நாம் ஒரு பொழுதும் இவ்வாறு செய்யக்கூடாது. அல்லாஹ் சாபத்துக்குரியவர்களாக மாறிவிடக்கூடாது. நாங்க எங்களோட வீட்டில் சுத்தத்தை எப்படி பேணுறோமோ, சூழலுடைய சுத்தத்தை நாம் பேண வேண்டும். முஸ்லிம்கள் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயத்தை அவதானம் செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா நாம் பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. எல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு அல்லாஹ். எல்லா பாவங்கள் செய்த கயகங்களை எழுந்திருக்கிறோம் அல்லாஹ். எல்லா கல்பு கருத்து போயிருக்கிறது அல்லாஹ். எல்லா உள்ளங்கள் கருத்து போயிருக்கிறது அல்லாஹ். நம் பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். நம் தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அவர்களை கபூல் செய்து விடியா அல்லாஹ்.
அவர்களை கபூல் செய்து விடு யா அல்லாஹ். நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறேனே, கடன் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ கபரை பிரகாசமாக்கிறேனே. நம் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அவருடைய இல்மில் பரக்கத் செய்து கொடுத்து விடியா அல்லாஹ். அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்து கொடுத்து விடியா அல்லாஹ். அழகான மௌத் எங்களுக்கு தான் நாயனே. யா அல்லாஹ் மஸ்ஜிதில் வைத்து எங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் சுஜூதில் வச்சு எங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் மிம்பர் மேடைகளில் வைத்து எங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் மதீனத்து பூமியில் வைத்து எங்களுக்கு மௌத் தாயா அல்லாஹ். அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியான மரணத்தை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். தீனோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து விடியா அல்லாஹ். மதரசாக்களை பாதுகாத்து நாயனே, பாடசாலைகளை பாதுகாத்து நாயனே. முஸ்லிம்கள் இந்த பூமியில் கம்பீரமாக நடக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி தருவியா அல்லாஹ். ரமதான் காலத்தை முன்னோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திரு நாயனே. இந்த ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத் செய்து விடியா அல்லாஹ். ரமதானுடைய மாதத்தை பூர்த்தியாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்து விடு நாயனே. இந்த துஆவை ஏற்றுக்கொள் நாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فأوصيكم أولا بتقوى الله فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسول فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي المعصية ومن يعص الله ورسول فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن سموت تزكها فاتقوا وأجمل فتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه ربكم مجيب الداعين واستغفروه إنكم بأمان البنين وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني استجب لكم إن الذين يستكبرون عبادي سيدخلون جهنم داخرين بارك الله لكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم.